உலக செழிப்பின் காரணகர்த்தாவான சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் பண்டிகையான தை திருநாளை இன்றைய தினம் இந்துக்கள் கொண்டாடுகின்றார்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது ஆன்றோர் வாக்கு. அதற்கமைய பிறந்துள்ள வருடம் முழுவதும் தங்கள் வாழ்வு செழிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளோடு தை மாதத்தின் முதல் நாளை மக்கள் இன்முகத்துடன் வரவேற்கின்றார்கள். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற திருக்குறளின் மூலமாக உழவின் மகத்துவத்தை திருவள்ளுவர் உணர்த்துகின்றார். உழவர்களின் தனித்துவத்தை உலகுக்கு உணர்த்துகின்ற உன்னதமான தைப்பொங்கல் என்றாகும். இது இந்துக்களால் தொன்று தொட்டு சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு தனிப்பெரும் திருநாளாகும். உலகிற்கு ஒளி முதலாக இருந்து நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதத்தின் சக்தியை பிரபஞ்சத்துக்கு வாரி இறைக்கின்ற சூரிய பகவானின் அர்ப்பணிப்பை உழவர்கள் நன்றியுணர்வுடன் இன்றைய தினம் நினைவு கூறுவார்கள். அதற்கமைய உழவர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை உலக இந்து பெருமக்கள் வெகு விமரிசையாக கொண்டாடுகின்றனர். நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி ஏற்பிடித்துள்ளும் உழவர்களின் அர்ப்பணிப்பை நினைவு கூறும் பொங்கல் திருநாள் அன்று ஆலயங்களில் பொங்கல் பொங்கி வழிபாடு செய்வது வழமையாகும். இல்லங்களின் முற்றத்தில் அழகு மாக்கோலமிட்டு மங்களத்தின் அடையாள சின்னமாக விளங்குகின்ற மஞ்சளையும் இஞ்சியையும் புதுப்பானையில் கட்டி பால் பொங்கி வர பட்டாசு கொளுத்தி சூரிய தேவனுக்கு இன்றைய நாள் மக்கள் நன்றி செலுத்துவார்கள். தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் உழவர்களின் உன்னத தோழனாக இருந்து உழவுக்கு உறுதுணை புரிந்த எருதுகளை வழிபடும் நாளான பட்டிப்பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகின்றது.